என்ன ப்ரோ எக்ஸஸ் பண்ண புது மிஷினா? ப்ரோ இது புது மிஷின்லாம் இல்லை ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வீட்டரோடைய அட்டாச்மெண்ட்டுங்க. நம்ம களை எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டயரில் வந்து சிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் பறிக்காம போடுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கேஜி வீலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜி வீல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு விற்கிறதோடு இருப்பாங்க. இதுக்கு உண்டான அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏராளமாக தாராளமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 350ன்ற மாடலுக்கு, அது இல்லாமல் இந்த பெட்ரோல் இன்ஜினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இரும்பு வீலுங்களை போட்டு அயன் வீல்னு சொல்லுவாங்க. இதை போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பறிக்காது, ஒரே இடத்துல வந்து ரோல் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேஜ் வீல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கல்டிவேட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டரில் பவர் டில்லரில் போடுற போல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டுங்க. நம்ம 7 HP 9 HPக்கு உண்டான ஷாஃப்ட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஷாஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் 7 HPக்கு இருக்குது, 9 HPக்கும் இருக்குது. நீங்கள் சேடை ஓட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புழுதி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்றங்கால் ஓட்டணும், சேடை ஓட்டணும்னா இதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து சேடை ஓட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்கு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா வீல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைட்டாக வரணும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மண் அணிக்கிற போல் இருக்கணும், மண் வந்து கட்டை மேலே அள்ளி போடணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேஜி வீலை போட்டு நீங்கள் பயன்பெறலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜ்ஜருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 2 அடி 2.25 அடி வரலும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான ரிஜ்ஜருங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ரிஜர், ஒரு பக்கம் பாத்தி வேணும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமதள பூமியாக வேணும் அப்படின்னு கட்டம் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிஜரை நீங்கள் பயன்படுத்தலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயரில் மாற்ற வந்து சாஃப்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 9 HP 7 HP இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட தனித்தனியாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரோட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணணும், 1.25 அடி 2 அடி தான் எனக்கு கிடைக்குது, 2 அடி வேணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டை மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான சாஃப்ட்டு நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்குது. பவர் டில்லருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் அணிக்கிறதுக்கு, கரும்பு தோட்டத்தில் மண் அணிக்கிறதுக்கு இதை போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வி டைப்பில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நார்மல் டைப் போட்டு இழுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 அடி வரல கவரேஜ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டத்துக்கு ஓட்டுறதுக்கு 9 HPக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான கேஜிவெல்லாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது. ரோட்டரிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளேடு 1 to 1 சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டைப்புக்கு உண்டான நம்மக்கிட்ட சாஃப்ட்டுங்களும் இருக்குது. பின்னாடி மாற்ற டெப்த் ராடு, அதுக்கு உண்டான கனெக்டரு, அதுக்கு உண்டான டெப்த் ராடு, இதே போல எல்லாமும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. மொத்தமாகவும் இருக்குது, சில்லறையாகவும் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். தேவையானவங்க என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் வேணுன்றதை கரெக்டாக எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டானதை நாங்கள் கொரியர் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு லொக்கேஷனில் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். எங்களுடைய 19 கிளைகளையும் எல்லாமே இருக்குது. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து திருவண்ணாமலை ஹெட் ஆஃபீஸில் வந்து எல்லாமே மொத்தமாகவும் இருக்குது. வாங்கி பயனடைங்க. நன்றி, வணக்கம்.